ஃபிலிம் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நான் நிறைய பாவாடை தாவணியில தான் போவேன். ஒன்று வந்து பிராமின் பேக்ரவுண்ட், இன்னொன்று அம்மா அப்பா வாஸ் வெரி கன்சர்வேட்டிவ். அதனால வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு சல்வாரோ அது மாதிரிலாம் நான் வந்து போட்டு போனது ரொம்ப கம்மி. எவ்வளோ சாரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னதே கிடையாது. எனக்கு வந்து இந்த புது புது நெக்கு புது புது பிளவுஸ் ட்ரை பண்றதை விட எனக்கு ட்ரெடிஷ்னலான பிளவுசஸ் தான் பிடிக்கும். பிகாஸ் அது எப்பவுமே ஃபேஷன் மாறவே மாறாது. எவ்ரி சண்டே ஐ வில் வேர் காஞ்சிபுரம் வாவ் and go there. So சர்ச்ல என்ன தெரியாதவங்க கூட ஓ தட் இந்தியன் லேடி ஹூ வேர் சாரி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சர்ச்ல கூட என்ன பார்த்து மற்ற இந்தியன்ஸ் வந்து இந்தியா வந்து ஷாப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறைய பண்ணேன். அதே சாரி அதே பிளவுஸ் போட மாட்டேன், அதே சல்வாருக்கு அதே துப்பட்டா போட மாட்டேன், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணேன். ஸோ தே ஆஸ்க் மீ வேர் ஐ பை ஃப்ரம்னா அவங்க வந்து நான் சொன்ன கடை சொன்ன விஷயம் வாங்கிட்டு போவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் மோகினி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர். எஸ், so happy to meet you. ரொம்ப சந்தோஷம். டிகேட்ஸ் ஆஃப் பீயிங் இன் தி இண்டஸ்ட்ரி 13 வயசுல ஆரம்பிச்ச கெரியர்லையா மேம் இப்போ ரொம்ப குட்டி பொண்ணா ஸ்டார்ட் பண்ணதுதான். அந்த ஒரு குட்டி பொண்ணுக்கு இப்போ நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? when you look back what do you want to tell that 13-year-old? நடிக்காத, first finish your studies because I really missed my childhood. 13 வயசுல நடிக்க ஆரம்பிச்சதுனால I feel I didn't live through my childhood. So 18-19க்கு முன்னாடி படிப்பை விட்டுட்டு ஒரு கெரியர் இதுதான்னு சூஸ் பண்றது வந்து it's not a wise thing. It's not wise scientifically, psychologically. So I would like to tell my younger self, அவசரப்படாத, வெயிட் பண்ண, go back to school, finish your studies. இதுதான் ஒரு கெரியர்னு ஆண்டவர் வந்து டிசைட் பண்ணியிருந்தாரு ஒருத்தங்க லைஃப்லன்னா that will come and find you. So that's what I will say. அப்போ எப்படி மேம் அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு ஒரு அந்த வாய்ப்பு வந்தப்போ என்ன ஓடிச்சு? ஒண்ணுமே இல்லை, என்னமோ ஒரு ஃபிலிம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம் ஐம் ஆக்டிங் இன் மூவி அப்படின்னு. நான் சின்ன வயசில் வழுவூர் ராமையா பிள்ளை கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த டைமில் சுனிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு கோடைமழை வித்யான்னு பேர். ஸோ ஷீ வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டான்சர். சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு எனக்கு. அப்போ ஒரு 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி இருக்கும். அப்போ சடனாக அவங்க வந்து ஒரு ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ல ரெட் கலர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஃபுல் மேக்கப்ல கிளாஸ்க்கு வந்திருந்தாங்க. அப்போ சின்ன பசங்கள்ல அப்ப பார்த்துட்டு இருந்தோம், ஐயோ இது மாதிரி எல்லாம் மேக்கப் போடுவாங்க போல. அப்பதான் வந்து சொன்னாங்க கோடை மழை அப்படின்னு ஒரு படத்துல வந்து அவங்க நடிக்கிறதுக்கு அப்ப செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி செலக்ட் ஆகும் பொழுது எல்லாருடைய கண்களும் அவங்க மேல இருந்தது. அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறி இருந்தது. ஹலோ அந்த மாதிரிலாம் சொல்லி அப்போ எனக்கு வந்து ஓ நடிச்சா நம்ம இப்படிலாம் பிஹேவ் பண்ணலாம், இப்படிலாம் மேக்கப் போட்டுக்கலாம், இவ்வளோ அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து நான் வந்து யோசிச்சேன். ஸோ ஐ தாட் இந்த வாய்ப்பு எனக்கு வந்தப்போ அப்போ நம்மளும் அப்படி மேக்கப் போட்டு போகலாமா டான்ஸ் கிளாஸ்க்கு அப்படின்னெல்லாம் வந்து எனக்கு வந்து யோசிக்க தோணுச்சு. அட்டென்ஷன் இவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு சின்ன வயசுலயே. ஆனால் நிறைய அட்டென்ஷன் கிடைச்சது பிகாஸ் ஆஃப் மை ஐஸ். எங்க போனாலும் ஒரு அப்படியே உத்து பார்ப்பாங்க, திரும்ப திரும்ப இந்த பொண்ணு கண்ணு பாரு அப்படி சொல்லுவாங்க. ஸோ பட் அதை விட வந்து ஒரு நல்ல அட்டென்ஷன் கிடைக்கும் போல இருக்குன்னு நான் நினைச்சேன். அது நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வயசுல அந்த அட்டென்ஷன் நல்லது இல்லை அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியும். அண்ட் அது சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் லைக் சினிமால வந்ததுக்கு அப்புறம் அந்த வயசுல உங்களுக்கு தோணுன விஷயம் அப்படியே தான் இருந்துச்சா சினிமால வந்து? இல்ல, அது வந்து ஒரு 2 days இருந்தது, அவ்வளவுதான். 2 days வந்து ஓ ஐம் ஆக்டிங் இன் அ மூவி அப்படி இப்படிலாம் இருந்தது. அப்புறம் வந்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு கடல் மாதிரி. அதுல ஒரே ஒரு குட்டியூண்டு மீன் வந்து ஐ எம் எவ்ரிதிங் அப்படின்னு நினைச்சா அது வந்து முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி கடவுள் நிறைய பேரை வந்து இண்டஸ்ட்ரியில வர வைப்பாங்க, நிறைய பேரை இண்டஸ்ட்ரி விட்டு தூக்குவாங்க. பல கோடி ஆர்டிஸ்ட்ல நானும் ஒருத்தி, அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த உண்மை வந்து அப்பவே எனக்கு தெரிஞ்சுது. அட்டென்ஷன் வேண்டான்னு தோணுச்சு. ஐயோ இல்ல
நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு. உங்க வீட்ல எல்லாம் 13 வயசு பொண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு எனக்கு வந்து காமிச்சுக்கணும், பழகணும், நடந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு 2 நாள்லயே போயிடுச்சு அந்த ஃபிஸ் மாதிரி. இட் ஜஸ்ட் வென்ட் அவே. சைல்ட்ஹுட்ல மிஸ் பண்ண விஷயம்னு சொன்னீங்கல்ல மேம், மற்ற பசங்களை பண்றது பார்த்து நிறைய நம்மளால பண்ண முடியலையேன்னு அந்த மாதிரி யோசிச்ச மொமெண்ட் அண்ட் ரீலிவ் பண்ணிருக்கீங்களா அந்த மொமெண்ட் ஏதாச்சும்? ஐயோ இல்லவே இல்லை. ரொம்ப நல்லவளா பிறக்க கூடாது, பிறந்து கேத்தலிக்கா ஆகவே கூடாது, பிகாஸ் பொய்யே சொல்ல முடியாது. ஸோ அதனால ஐ குடன்ட் ஈவன் ரீலிவ். எனக்கு பொய் சொல்லணும்னா ரொம்ப பயம். ஸோ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் கட் அடிச்சாங்க. ஸோ நான் பேசுன இப்ப எல்லாம் பண்ணும்பொழுது அவங்க ஐ திங்க் கட் அடிச்சு அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி என்னால கட் அடிக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது, சைட் அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பயந்து நைட் அண்ட் டே படிச்சு பாஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. ஆல் தோஸ் குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் புட் டுகெதர், தட்ஸ் வாட் மேக்ஸ் யூ ஹியூமன் பீயிங், தட்ஸ் வாட் வில் ஷேப் யுவர் கேரக்டர். இல்லை, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இருக்கும், அது ஷேப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ். அதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் என் வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப சீரியஸாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் என்னால் பார்க்க முடியும். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் கிரே. எனக்கு தெரியவே தெரியாது, புரியவே புரியாது. இட்ஸ் எஸ் ஆர் நோ. ஸோ அதனால ஐ திங்க் மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் சைடோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, சின்ன வயசுல என்ன தாவணி போட்டு நடிக்கவே விடல அவ்வளோக்கா. ஸோ அதுல இருந்து கேட்கணும்னு தோணுதுதான். சாரி மேல, ஒரு ஹாஃப் சாரீஸ் மேல எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கா? ஆமா, அப்போ வந்து ஃபிலிம் ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நான் நிறைய பாவாடை தாவணியில தான் போவேன். ஒன்று வந்து பிராமின் பேக்ரவுண்ட், இன்னொன்று அம்மா அப்பா வாஸ் வெரி கன்சர்வேட்டிவ். அதனால வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு சல்வாரோ அது மாதிரிலாம் நான் வந்து போட்டு போனது ரொம்ப கம்மி. தாவணி, பட்டுப்பாவோட தாவணியில தான் வந்து நான் நிறைய போவேன். ஐ ரியலி திங்க் உலகத்திலேயே ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் வந்து சாரி. இந்த சாரியில புடவையில இருக்கிற அழகு வந்து வேற நீங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்து என்ன ட்ரெஸ் தைச்சாலும் அதுல வந்து வரவே வராது. இப்போ வந்து பிளவுஸ்ல வந்து ஐ திங்க் நம்ம ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். So blouses of all kinds and all designs and everything. So I'm so happy. ஆனா பட் எனக்கு வந்து இந்த புது நெக்கு, புது பிளவுஸ் ட்ரை பண்றதை விட எனக்கு ட்ரெடிஷ்னலான பிளவுசஸ் தான் பிடிக்கும். பிகாஸ் அது எப்பவுமே ஃபேஷன் மாறவே மாறாது. ஸோ அது மாதிரி ஐ வேர் சண்டேஸ் வந்து சர்ச் நான் சாரி தான் கட்டுப்போம். இங்க இல்ல, ஊர்ல, பிகாஸ் அங்க ரொம்ப வேர்க்காது. அதனால வந்து எவ்ரி சண்டே ஐ வில் வேர் காஞ்சிபுரம். Wow. And go there. So churchல என்ன தெரியாதவங்க கூட ஓ that Indian lady who wear sari அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வேர் தட். அங்க அமெரிக்கன்ஸ்லாம் வந்து என்னுடைய சர்ச்ல இருக்கிறவங்க பெரிய ஃபேன்ஸ். இப்போ காஞ்சிபுரம் சாரிக்காமா அந்த கலர், அந்த ஷீன் இல்லை, அந்த அவ்வளோ அழகா அதை நெஞ்சு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பெரிய ஃபேன். எனக்கும் காஞ்சிபுரம் தான் ரொம்ப. எப்படி மேம் செலக்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி? அண்ட் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க ஐஸ்வர்யான்னு, அவங்களுக்கு ஒரு சாரி கடை இருக்கு. அவங்க எப்படின்னா வந்து டைரக்டா தறியிலேருந்தே வாங்குவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப யுனிக் கலர்ஸ் வந்து அவங்க கிட்ட கிடைக்கும். ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நியான் எல்லோ, நியான் கிரீன் அப்படிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அபவுட் 10 years ago I liked all those things. அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் லைக்கிங் நம்மளோட அந்த சிங்கம் போட்ட அந்த எம்ப்ளம்ஸ், அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ருத்ராட்சம், ரெட்டப்பட்டி பார்டர், அந்த மாதிரி வந்து எனக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்டஃப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க கிட்டே இருந்து நான் நிறைய வாங்குவேன் ஆக்சுவலி. எஸ், இப்போ சில்க் சாரீஸ், ப்ராப்பர் சில்க் சாரீஸ் போகும்போது இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் இல்லை மேம்? 20,000 25,000 மாதிரி போகும்ல. லைக் யூ லவ் ஸ்பெண்டிங் லைக் சாரீஸ். இட் இஸ் நாட் அபவுட் ஸ்பெண்டிங். இப்போ பட்டு புடவை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறதுக்காக நான் பட்டு புடவை வாங்கல. முன்னாடியிலேருந்தே வந்து இப்போ ஒரு நாள் கிழமைன்னா அதான், கல்யாண நாள்னாலும் பட்டு புடவை தான், பர்த்டேனாலும் அதான், கிறிஸ்மஸ்னாலும் அதான், ஈஸ்டர்னாலும் அதான், நியூ இயருக்கும் அதான், பொங்கலுக்கு அதான், தீபாவளிக்கு அதான், எல்லாத்துக்குமே அதான் பட்டு சாரி தான். பிகாஸ் எனக்கு என்னன்னா, நாளைக்கு என் குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுன்னா அப்போ கூட நான் இந்த க்ளோத்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ அதனால ஐ லைக் காஞ்சிபுரம், ஐ லைக் மைசூர் சில்க். எனக்கு வந்து நேச்சுரல் ஃபேப்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். டசர் சில்க், ரா சில்க், காட்டன், லினன், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சாரீஸ் வச்சிருக்கீங்க? என்னதே கிடையாது. இப்போ வந்து ஏசப்பா எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, ஒன்னு வாங்கினா நான் ஒன்னு கொடுத்துருணும். So you follow that there? Yeah, I follow. நான் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து இங்க கொடுப்பேன். அங்க யாரும் சாரி கட்டுறாங்க?
ஸோ ஐ கிவ் இட் ஆஃப் டு சம்மன் ஹியர். இன்னொன்று இப்போ இவ்வளோ சாரீஸ் நம்ம வச்சிருக்கும் போது அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னு இருக்குல்ல மேம். ஹவு டு யூ மெயின்டைன் சாரீஸ்? எனக்கு வந்து நேச்சுரலாக அதில் வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி வந்ததே இல்லை, பிகாஸ் எனக்கு ரொம்ப வேர்த்து கொட்டாது. ஸோ அதனால எனக்கு சாரீஸ் வந்து சீக்கிரமாக அழுக்காகாது, சீக்கிரமாக சுருங்கி போகாது. ஸோ இட்ஸ் பீன் வெரி ஈஸி. இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த ஸ்பெஷலா இப்போ வடிவுக்கரசி அம்மாலாம் இருக்காங்க, அவங்க ஸ்பெஷலா ஒரு சாரி கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? ஷோ இல்லவே இல்லை. நான் யார்கிட்டயும் கேட்டதும் இல்லை, யாரும் எனக்கு கொடுத்ததும் இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றவங்களை பிடிக்கணும் அந்த மாதிரி? என்னோட ஸ்கூல் பிரின்சிபல் சில்ட்ரன்ஸ் கார்டன்ல சகுந்தலா சர்மான்னு என்னோட ஸ்கூல் பிரின்சிபல். நாங்கள் ஷக்குக்கான்னு அவங்கள வந்து ரொம்ப அன்பா கூப்பிடுவோம். அவங்க நிறைய ஆர்கன்ஸா சாரீஸ் கட்டுவாங்க. அவ்வளோ இங்கிலீஷ் கலர்ஸ், வெரி ப்ளீஸிங் டு தி ஐஸ் அப்படி இருக்கும். சில டைம் நான் யோசிப்பேன், நான் வந்து நைஸாக ஷக்குக்கா ரூமுக்கு போய் ஒரு 4 சாரி எடுத்துகிட்டு வந்துடணும். அவ்வளோ அழகாக இருக்கும் அத்தனை சாரீஸும். மதர் இஸ் அ ஜெர்மன் லேடி, ஆனால் இவங்க வந்து ஷி ஸோ இண்டியன், ஷி ஸோ டவுன் டு அர்த் அண்ட் ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் ஸோ வெல் இன் அ சாரி. சாரி கட்டிண்டா அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும், எந்திரிக்கணும், நடக்கணும், ரைட்? சும்மா வந்து கச்சாமச்சான்னு இருக்க முடியாது. ஸோ ஷி டஸ் தட், ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப் வெரி வெல். அதே மாதிரி நீங்களும் லைக் கேரி பண்ணும்போது ப்ராப்பரா இயரிங்ஸ் இப்படி இருக்கணும், யூ ஃபாலோ ஆல் தட்? இது வந்து இன்டர்வியூக்காக ஐ எம் வேரிங் இட், பட் நார்மலி ஐ கோ ஃபார் குட்டி குட்டி இயரிங்ஸ். ஐ ரியலி லைக் இட். நாட் ஈவன் ஜிம்கீஸ், ஐ கோ ஃபார் ஸ்மால் டைமண்ட் ஸ்டட்ஸ் அந்த மாதிரி போவேன். ஓ, ஜிம்கி கூட இல்ல? ஓகே, எஸ், சூப்பர் மேம். அண்ட் நான் ஏன் கேட்டேன்னா, சின்ன வயசுல இருந்து உங்களுக்குன்னு ஸ்டைலுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்ல, அது இப்போ அது அப்படியே அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணி. எங்க சர்ச்ல கூட இருக்கு. என்னோட சர்ச்ல கூட என்ன பார்த்து மத்த இந்தியன்ஸ் வந்து இந்தியா வந்து ஷாப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நான் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் நிறைய பண்ணுவேன். அதே சாரி அதே பிளவுஸ் போட மாட்டேன், அதே சல்வாருக்கு அதே துப்பட்டா போட மாட்டேன், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவேன். ஸோ தே ஆஸ்க் மீ வேர் ஐ பை ஃப்ரம்னா அவங்க வந்து நான் சொன்ன கடை சொன்ன விஷயம் வாங்கிட்டு போவாங்க. எஸ், அதே மாதிரி இன்னொன்னு ஃபாலோ பண்ண உங்க கண்ணு எப்படி அவங்க கண்ணை மெயின்டைன் பண்றாங்கன்னு இருக்குல்ல, மெயின்டைன் பண்றீங்க அப்படி ஏதாச்சும் இருக்கா? கடவுள் வந்து பாவம் போனா போட்டோம் அப்படின்னு அவர் மெயின்டைன் பண்ணிக்கிறார். நத்திங், ஐ ஜஸ்ட் மேக் ஷூர் ஐ ஸ்லீப் வெல். எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பிடிக்காது. ஐ திங்க் டார்க் சர்க்கிள்ஸ் டசன்ட் ஆட் குட் லுக் டு எனி ஒன். சில டைம் வந்து ஜெனட்டிக்கலி சில பேருக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, பட் அதுவும் ஒழுங்கா தூங்கினா அது சரியாகும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தூக்கமின்மைனால சுகர் அந்த மாதிரி லைக் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் காட்ஸ் கிரேஸ். லுக்ஸ் வந்து எப்பவுமே இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். இப்போ வடிவுக்கரசி கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ஐயோ, ஐ வுட் லவ் டு டாக் டு ஹர், ஐ வுட் லவ் டு கனெக்ட் வித் ஹர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். என்கிட்ட நம்பர் இருக்கு, சும்மா கால் பண்ணவா? கூப்பிடுங்க ப்ளீஸ். எஸ்.